ஸ்டோரி நேரம் தமிழ் வியூவர்ஸ்க்கு ஹாய். நம்ம சீரிஸோட 11th எபிசோட்ல என்ன ஆக போகுதுன்னு தான் இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம். லாஸ்ட் எபிசோட்ல ஹ்வாஷி தண்ணியில விழுந்து காப்பாத்த கூட யாரும் வராம மயங்கி போயிருந்தா அதோட தான் முடிஞ்சது. இந்த எபிசோட்ல ஷென் ஹ்வாஷி தண்ணியில விழுந்ததை பாத்துடுறான். ஆனா அவனை பின்னாடி ஆளுங்க துரத்தி வந்து சண்டை போட்டுட்டே இருக்காங்க. ஹ்வாஷியை காப்பாத்துறதுக்கு வரணுமே அப்படின்னு அவன் ஒரு பக்கம் சண்டை போட்டுட்டு இருக்க, ஹ்வாஷி தண்ணிக்குள்ள அப்படி தவிச்சிட்டு இருக்கா. அப்போ அவளுக்கு ஒரு பிளாஷ்பேக் ஞாபகம் வந்துருது. அவங்க அம்மாவுக்கு ஏதோ இந்த ராணி பெரிய விஷம் ஒண்ணு கலந்து அதை கொடுக்க விட்டுருக்கா. அவங்க அம்மா வாயிலையும் ஊத்தி விட்டுருக்கா. அம்மா கூட ஹ்வாஷியும் தம்பியும் மட்டும் இருக்காங்க. உடனே இந்த ராணி பாத்துட்டு, நீங்கெல்லாம் உயிரோட இருந்தா நான் எப்படி பவரோட இருக்க முடியும், சாவு அப்படின்னு அங்க இருந்து கிளம்பி போயிட, அம்மா ஹ்வாஷியையும் தம்பியையும் பக்கத்துல கூப்பிட்டு, நான் இல்லைன்னா உங்க உயிருக்கு ரொம்ப ஆபத்து வரும், ஹ்வாஷி உன் தம்பியை பாத்துக்கோ, ஒன்னே ஒண்ணு மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ, ஆபத்து வந்துச்சு அப்படின்னா என்ன வேணா பண்ணி ஒன்ன காப்பாத்திக்கோ, புரியுதா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதை பத்தி யோசிச்சு பார்த்துட்டு ஹ்வாஷி, சாரிமா, என்னையே என்னால காப்பாத்திக்க முடியாத அளவுக்கு நான் வீக்கா போயிட்டேன், நான் சாக போறேன் அப்படின்னு மயங்கிடுறா. கரெக்டா அங்க ஷென்னு வந்து குதிக்கிறான். வேகமா நீந்திட்டு வந்து அந்த கொடியெல்லாம் அறுத்து விட்டுட்டு ஹ்வாஷிய காப்பாத்தி மேல கூட்டு போயிடுறான். ஹ்வாஷி கண்ணு முழிக்கிறா. பார்த்தா கொட்டிலே பக்கத்துல உட்காந்துட்டு இருக்கா. சுத்தி கிராமத்துக்காரங்க எல்லாரும் உட்காந்துட்டு இருக்காங்க. நம்ம எப்படி உயிரோட வந்தோம்னு ஹ்வாஷி பாத்துட்டு இருக்க. பாத்தீங்கல்ல, இங்க இருக்கிற எல்லாரையுமே வந்துட்டு உங்க ஹஸ்பண்ட் கூட ஒருத்தர் வந்திருந்தாருல லூ அப்படின்னு, அவர் காப்பாத்தி இங்க கூட்டு வந்து விட்டாரு. அப்புறம் வந்து இன்னொருத்தர் இருந்தாரு, ஒரு பொண்ணு கூட, அவரு வந்து காப்பாத்தி ஹெல்ப் பண்ணாரு. எங்க பாட்டி தான் ஏதோ ஒண்ணு எடுக்கிறாரு, திருப்பி வீட்டு பக்கமா போயிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு, அது மட்டும் இல்லாம உன்னை காப்பாத்தி கூட்டு வந்தது ஷென்னு தான், நைட்டு ஃபுல்லா உன் பக்கத்துல இருந்து அவர் தான் பாத்துக்கிட்டாரு அப்படின்னு ஓடி போயிடுறா. அவங்க இருந்து ஓடி போனதும் ஷென் உள்ள வரான். இப்போ நீ எனக்கு 2 தடவை கடமைப்பட்டிருக்க அப்படின்னு சொல்றான். ஹ்வாஷி, நான் அதுக்கு என்ன பண்ணணும் கடமைப்பட்டிருக்கிறதுக்கு அப்படின்னு கேட்க, உயிரை நல்லா காப்பாத்திக்கோ, சீக்கிரமா சரியாயிவா அப்படின்னு ஷென்னு சொன்னதும் உடனே ஹ்வாஷி ஷாக் ஆயிடுறா. நம்ம உயிர் சரியாவதுல இவருக்கு என்ன ஆக்குற அப்படின்னு. ஏன்னா அப்புறம் தான் நிறைய கெட்டவங்க எல்லாம் பிடிக்க வேண்டியிருக்கு, பிளான் போடணும் அப்படின்னு சொல்ல, லீ குட்டியோட பாட்டிக்கு அடிபட்டுருச்சு அப்படின்னு சத்தம் கேக்குது. வேகமா ஷென் கிளம்பி போறா. ஹ்வாஷியும் பின்னாடியே ஓடுறா. அந்த பாட்டிக்கு ஏதோ எடுக்கணும்னு சொல்லிட்டு திரும்ப போனாங்கல்ல, அப்ப அங்க வெயிட் பண்ண கெட்டவங்க இந்த பாட்டியை அட்டாக் பண்ணிருக்காங்க. குட்டிலேயே அழ ஆரம்பிச்சிடுறா. என்ன ஏன் என் பாட்டியை நீங்க காப்பாத்தல அப்படின்னு சொல்லிட்டு ஷீயையும் 4th பிரின்ஸையும் பார்த்து கத்த ஆரம்பிக்கிறா. பாட்டி சொல்றாங்க, நான் தான் ஒரு முக்கியமான பொருள் எடுக்கணும்னு உள்ள ஓடுனேன், அப்ப அவங்க என்ன அட்டாக் பண்ணிட்டாங்க, இவங்க என்ன ஒண்ணும் பண்ணலமா, ஒன்ன ஒரு தடவை பாத்துடணும் அப்படின்னு தான் திரும்ப வந்திருக்கேன், நீ நல்லா இருக்கணும், இனிமே உனக்கு உன் அண்ணன் மட்டும்தான், அண்ணனை கண்டுபிடிச்சு பத்திரமா நல்லா இரு புரியுதா அப்படின்னு பாட்டி அங்கேயே இறந்து போயிடுறாங்க. குட்டிலேயே அழ ஆரம்பிக்கிறா. பாவமா இருக்கு ஹ்வாஷிக்கு, அவ்வளவு அழுதுட்டு இருக்கா. ஷென்னுக்கு ரொம்ப மனசு கஷ்டமாயிருது. அவன் சோகம் ஆயிடுறான் ஒரு மாதிரி. இங்க ஆனா ஆளுக்கு குற்ற உணர்ச்சி வந்துருது. நம்ம 4th பிரின்ஸ் நம்மளாலதான் எல்லாம் அப்படின்னு அவர் ஒரு பக்கம் குற்ற உணர்ச்சியில சுத்திக்கிட்டு இருக்கான். அன்னைக்கு நைட்டு பாட்டிக்கு ஃபியூனரல் பண்றாங்க. பத்த வைக்கிறதுக்காக நம்ம ஷென்னு தான் போயிட்டு இருக்கான். ஆனா கையை பிடிச்சிட்டு குட்டியில விட மாட்டிக்கிறா. ஒன்னாலதான் பாட்டி இறந்துட்டாங்க, இல்லைன்னா பாட்டி நல்லதான் இருந்திருப்பாங்க அப்படின்னு ஷென்னோட கையை பிடிச்சு கடிச்சு வச்சிடுறா. அவளங்க இருந்து ஆளுங்க எல்லாம் கூட்டிட்டு போக ஆரம்பிக்க ஷென் பாட்டிக்கு கொல்லி வைக்கிறான். பாட்டி, என்னாலதான் அந்த தப்பு நடந்துருச்சு, நான் மட்டும் இங்க வராம இருந்திருந்தேன் அப்படின்னா நீங்க நல்லாவே இருந்திருப்பீங்க ஒளிஞ்சுக்கிட்டு, 20 வருஷத்துக்கு முன்னாடி தப்பு பண்ண மாதிரி நான் மறுபடியும் தப்பு பண்ணிட்டேன் பாட்டி அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். மறுபடியும் ஷென்னோட பிளாஷ்பேக் நமக்கு காட்டுறாங்க. ஷென்னோட அப்பா அப்புறம் ஷென்னோட அத்தை, அதாவது அவங்க அப்பாவோட தங்கச்சி, இந்த 2 பேரும் நாட்டுக்கு கேடு தர மாதிரி சூனியம் வைக்கிற வேலையை பார்த்திருக்காங்க. சோ அதனால அவங்க உயிரோட இருக்க கூடாது அப்படின்னு அந்த உத்தரவுல போட்டிருக்கு. நாங்க இந்த மாதிரி தப்பே பண்ணல அப்படின்னு சொல்லி கூட ஷென்னோட அப்பாவையும் அம்மாவையும் உயிரோட விடல, 2 பேரையுமே கொண்டிருக்காங்க. ஷென் அதை ஓரமா ஒளிஞ்சு நின்று பார்த்துட்டு இருக்கான். அதுக்கப்புறமா கூட்டு போயிட்டு, இப்ப நீங்க மட்டும்தான் உயிரோட இருக்க போறீங்க ஷென் ஃபேமிலியில, நீங்க தான் பழி வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு யாரோ ஷென்னை மட்டும் காப்பாத்தி விட்டுருக்காங்க. அதை பத்தி யோசிச்சுட்டே, ஆனா கவலைப்படாதீங்க பாட்டி, நான் யாரையும் சும்மா விட மாட்டேன், அந்த கிரவுன் பிரின்ஸ, மெங்கு ஃபேமிலிய, உங்க குடும்பத்தை யாரெல்லாம் அழிச்சாங்களோ அவங்கள, ஏன் குடும்பத்தை அழிச்சவங்களன்னு ஒருத்தங்க கூட விடாம எல்லாத்தையும் பழி வாங்கிட்டு தான் விடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஷென்னு முடிவு பண்ணி கொல்லி வைக்கிறான். எங்க ஷென்னோட அத்தையோட பையன் தான் நம்ம 4th பிரின்ஸ். அவன் தூரமா இருந்து பார்த்தா அதுக்கும் மேல சோகமாயிடுறான். தனியா போய் உட்கார்ந்துட்டு இருக்கான். அங்க அவனை தேடி சீயி வரா. டேய், குடிக்கவே மாட்டேன், ஏன் குடிக்கிற அப்படின்னு கேட்க, நான் மட்டும் கம்ப்ளைண்ட் பண்ணாம இருந்திருந்தேன் அப்படின்னா யாருக்கும் எதுவும் ஆயிருக்காதுல்ல, அவசரப்பட்டுட்டேன் அப்படின்னு 4th பிரின்ஸ் சொல்றான். நல்லது செய்யணும்னு நினைச்சு நீ பண்ணது ஒரு தப்பா, அந்த ஆள் அவ்வளவு கேவலமா இருந்தானா நம்ம என்ன பண்றது, அதுக்கு நல்லது செய்யணும்னு நினைக்கிறவங்களை யாராவது விடுவாங்களா, இது உன் மேல தப்பே கிடையாது, கெட்டவங்க வேணா நம்ம மேல பழிய போடலாம், ஆனா அவங்க மேலதான் தப்பு, ஓ மேல கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஆறுதல் சொல்லிக்கிட்டு இருக்கா.
இங்க வாஷி ஷென்னு கிட்ட வரா, கைய பாக்குறா, பயங்கரமா கடிச்சு வச்சிட்டு இருக்கா குட்டிலி, எல்லா பல்லும் பதிஞ்சிருக்கு. இல்ல பரவாயில்ல விடு அப்படின்னு வாஷிட்ட சொல்ல சொல்ல அது கண்டுக்காம வாஷி வேகமா உட்கார்ச்சி எடுத்து கட்டு போட்டு விடுறா. கண்டிப்பா அது அச்சு பதிஞ்சிரும் போல அப்படின்னு. நான் பண்ணதான தப்பு, பாவம் அந்த பாட்டி வேற இறந்துட்டாங்கன்னு சொல்ல பாட்டி மேல இருந்து பாத்துட்டு இருப்பாங்க. அவங்க புரிஞ்சுப்பாங்க, இப்போ நம்ம குட்டிலி ரொம்ப சின்ன பொண்ணா இருக்கா, அவளும் போக போக புரிஞ்சுக்குவா அப்படின்னு சொல்ல, எனக்கு ஒரு விஷயம் சொல்லணும், நீ என்கிட்ட கேட்டல எதனால நான் திரும்ப காப்பாத்தினேன் அப்படின்னு. நான் சின்ன வயசுல ஒருத்தங்களை காப்பாத்தணும்னு நினைச்சேன், அவங்கள என்னால காப்பாத்த முடியல, அதான் உன்னை காப்பாத்தினேன் அப்படின்னு சொல்லிட்டு ஷென் அங்க இருந்து போறான். குட்டிலி பால் விளையாடிட்டு இருக்கா, அவகிட்ட இருந்து பால் பிடிச்சிட்டு நீ மட்டும் என்கிட்ட ஜெயிச்சுட்டேன்னு வச்சுக்கேன், உன் பாட்டியை கொண்டவங்களை பழி வாங்குறதுக்கு நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன், ஓகேவா அப்படின்னு கேட்க, நீ பேசுறதெல்லாம் ஒரு பேச்சு, நம்ப போறேனா அப்படின்னு குட்டிலி சொல்லிக்கிட்டு இருக்கா. இல்ல விளையாடிதான் ஆகணும் அப்படின்னு நம்ம ஷென் விளையாட ஆரம்பிக்கிறான். இத வாஷி பாத்துட்டு இருக்கா. அவன் சொன்ன மாதிரியே நானும் ஒரு முக்கியமான ஆளை காப்பாத்தணும், என்னால காப்பாத்த முடியல அப்படின்னு சொல்லி மனசுக்குள்ள யோசிச்சுட்டு இருக்கா. இங்க குட்டிலையும் நம்ம ஷென்னும் கொற்ற மழையில அந்த பால் விளையாடிட்டு இருக்காங்க. குட்டிலியால ஜெயிக்க முடியாட்டி என்ன பண்றதுன்னு அந்த ஊர்ல இருக்கிற எல்லா பசங்களும் ஒண்ணு சேர்ந்துட்டு ஷென்னை புடிச்சு அப்படியே தள்ளி விட்டுட்டு குட்டிலேயே கோல் போட வச்சு ஜெயிக்க வச்சிடுறாங்க. ஷென் அப்படியே கீழே விழுந்து கிடக்குறான், மழையில நனைஞ்சிட்டு பயங்கரமான சோகத்துல. குட்டிலி ஜெயிச்சிட்றா, எல்லா பசங்களும் லீ ஜெயிச்சிட்டா அப்படின்னு கத்த ஆரம்பிக்க, அந்த இடத்துக்கிட்ட ஷென்னு கிட்ட கொடை பிடிச்சிட்டு வாஷி உட்கார்றா. பாட்டிக்காக பழி வாங்குற இந்த போட்டிக்கு நானும் வரேன், என்னையும் சேர்த்துப்பீங்களா அப்படின்னு கேட்க, ஷென் வாஷியோட கைய பிடிச்சுக்கிறான். கைய பிடிச்சிட்டு சிரிச்சுட்டே எந்திரிக்க ஆரம்பிக்கிறான். அடுத்து ஷென், வாஷி, லூ 3 பேருமே மலை உச்சிக்கு போறாங்க. போய் அங்க நின்னுட்டு இந்த மலை உச்சியை தான் பெயிண்டிங்ல வரைஞ்சிருந்தாங்கன்னு நினைக்கிறேன், இங்க இருந்து என்ன க்ளூ கிடைச்சிருக்கும் ஒண்ணும் புரியல அப்படின்னு நம்ம ஷென்னு சொல்லிட்டு லூவை பார்த்து கீழே போய் ஏதாவது க்ளூ கிடைக்குதான்னு தேடிட்டு வா, யாராவது மனுஷங்க கிடைக்கிறாங்களான்னு பாருன்னு சொல்ல லூ கிளம்பிடுறான். வாஷி சொல்றா, இந்த இடம் இல்ல, இங்க வாங்கல, நான் உங்களை கூட்டிட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு வேற ஒரு இடத்துக்கு கூட்டு போயிட்டு அங்க இருந்து பெயிண்டிங்க பாக்குற மாதிரியே இருக்கு அப்படின்னு மனசுக்குள்ள யோசிக்கிறா. ஷென் கையில இருந்து ஸ்வாட வாங்கி வேகமா தரையில வரையறா. இங்க பாருங்க, அந்த பெயிண்டிங் இங்க இருந்து பாக்குற மாதிரி அப்படியே இருக்கு அப்படின்னு. அது மட்டும் இல்லாம இருக்கிற பெயிண்டிங்க இந்த ஆர்டர்ல பாக்கும்போது உங்களுக்கு என்ன ஞாபகம் வருது அப்படின்னு வாஷி கேட்க, ஷென் பாக்குறான், வானத்துல லோவர் டிப்பர் அப்படிங்கிற நட்சத்திர கூட்டம் இதே மாதிரிதான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, அதே நட்சத்திர கூட்டத்துல ஒரு நட்சத்திரம் மட்டும் தான் ரொம்ப ஸ்ட்ராங்கா பளிர்னு இருக்கும், அப்படி பார்க்கும்போது நடுவுல இருக்கே இந்த மலை தான், ஆனா அந்த மலை ரொம்ப ஷார்ப்பா மேல இருக்கு, ஸ்லோப்பும் அதிகமா இருக்கு, அதனால இங்க அவங்க காயின் எல்லாம் மைண்ட் பண்றதுக்கு வாய்ப்பே இல்ல, இந்த மலைக்கு என்ன சம்பந்தமா இருக்கும் அப்படின்னு வாஷி கேட்டுட்டு இருக்க, ஷென் பாக்குறான். சன்லைட் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு அவர் பேர் வச்சிருந்தாரு இந்த பெயிண்டிங்க்கு. சன் கீழே போகும்போது இந்த பெயிண்டிங்கே அப்படியே மாறிடும்ல, மேல இருட்டா கீழே வெளிச்சம் ஆயிரும் அப்படின்னு தலைகீழா திரும்பி பார்க்கலான்னு பார்க்க ஆரம்பிக்கிறான். இப்படி பார்க்கும்போது மலை எல்லாமே பள்ளத்தாக்கு மாதிரி ஆயிடுது. இந்த பள்ளத்தாக்கு மட்டும் எம்டி ஸ்பேஸா இருக்கு, எதுவுமே வரையாம, அது ஏன் அப்படி வரையப்பட்டிருக்கு அப்படின்னு கேட்டுட்டு வாஷி கேக்குறா, அந்த இடத்துல என்ன இருக்கு அப்படின்னு. அதுக்குதான் நம்ம லூவை போய் அடுத்து பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஷென், வாஷி 2 பேரும் லூவை போய் பாக்குறாங்க. அந்த இடத்துல என்ன இருக்குன்னு லூ கண்டுபிடிச்சிட்டு வந்துட்டு இருக்கான். அந்த இடத்துலதான் கிரவுன் பிரின்ஸோட வேட்டையாடுற காடு இருக்கு அப்படின்னு. என்னது அப்படியா அப்படின்னு கேட்டுட்டு 3 பேரும் போய் வேடிக்கை பார்க்க போறாங்க. இப்பதான் ஷென்னுக்கு புரியுது, இந்த இடத்துல நிறைய அனிமல்ஸ் எல்லாம் இருக்கும், அதுக்கு சாப்பாடு கொண்டு போற மாதிரி, அதுல இருந்து வேஸ்ட் எல்லாம் கொண்டு போற மாதிரி தான் உள்ள காசை மைண்ட் பண்ணி எடுத்துட்டு போயிட்டு இருக்காங்க. ராஜ குடும்பத்தை, கிரவுன் பிரின்ஸ போய் யாரு சந்தேகப்படுவா அப்படின்னு ஷென்னு சொல்ல, ஓ அப்படியா அப்படின்னு வாஷி கேட்டுட்டு இருக்கா. காத்து ஹெவியா அடிக்க ஆரம்பிக்குது. வாஷி லேசா குளிர்ல நடுங்குறா. ஷென் வேகமா அவனோட கோட்டை கழட்டி வாஷிக்கு போத்தி விட ஆரம்பிக்கிறான். லூ சிரிச்சுட்டே திரும்பி நின்னுக்க வாஷி பாக்குறா, உங்க கோட்டை கழட்டி என்கிட்ட போத்தி விட்டுருக்கீங்க, அப்பனா நீங்க என்கிட்ட சமாதானம் ஆயிட்டீங்கன்னு அர்த்தம், நான் ஒரிஜினல் பெயிண்டிங் தான் கொடுத்திருக்கேன், நீங்க நம்புறீங்களா அப்படின்னு கேக்குறா. ஷென் எந்த பதிலுமே சொல்லாம திரும்பி நின்று சிரிச்சுட்டு அங்கிருந்து கிளம்புறான். 3 பேரும் மறுபடியும் ஊருக்கு கிளம்புறாங்க. வாஷி அவளோட வீட்டுல இறங்குறா. ஷென் இறங்கிட்டு கைய அவளுக்கு கொடுத்துட்டு என் கைய புடிச்சுக்கோ அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு நிக்க, வாஷி இறங்குறதுக்குள்ள ஷென்னை தள்ளி விட்டுட்டு வேலைக்கார பொண்ணு இருப்பால அவ ஓடி வந்துடுறா. வாங்க மேடம் போலாம் அப்படின்னு. ஷென் திருன்னு முழிக்கிறத பார்த்துட்டு லூவே சிரிக்க ஆரம்பிக்கிறான். வாஷி கிட்ட ஒருவேளை வேணும்னே அவரே உங்களை தண்ணீரை தள்ளி விட்டுட்டு காப்பாத்தி இருப்பாரோ அப்படின்னு வேலைக்கார பொண்ணு கேட்க, சி அப்படி இல்லடி, என் வாழ்க்கையில இதுவரையே யாருமே உயிரை பணைய வச்சு என்ன காப்பாத்துனதே இல்ல, ஒரு செகண்ட் கூட யோசிக்காம ஆளுங்க பின்னாடி ஃபாலோ பண்றாங்கன்னு கூட பயப்படாம காப்பாத்தினாரு. உலகத்துல எல்லாருமே ரொம்ப நல்லவங்க, எல்லாருமே ரொம்ப கெட்டவங்கன்னு சொல்லிட முடியாதான், அவருக்கும் பின்னாடி ஏதாவது பிளான் இருக்கும், ஆனாலும் அவர் மோசமானவர் கிடையாது, அதை மட்டும் என்னால சொல்ல முடியுது அப்படின்னு வாஷி சொல்லிக்கிட்டு இருக்கா. என் தம்பி எங்க நிம்மதியா இருப்பான், அவன் நிம்மதியா இருந்தான்னா அது போதும், அடுத்தடுத்த வேலையை நான் ஒவ்வொன்னா ஸ்லோவா பாப்பேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. அடுத்து வர நீங்க அந்த டைலர் கிட்ட போகணும், அதை மறந்துட்டீங்களா அப்படின்னு வேலைக்கார பொண்ணு கேக்குறா. ஆமா நான் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு வாஷி கிளம்புறா. போயிட்டு நேரா மீதி டிராயிங் இருக்குல்ல அதையும் வரைஞ்சிட்டு போயிட்டு இந்த டிராயிங் தான் அதுன்னு சொல்ல, இதுல ஏதாவது மீனிங் இருக்குன்னு உனக்கு தெரியுமா அப்படின்னு அந்த டைலர் கேக்குறா. இல்ல எனக்கு எதுவும் தெரியல அப்படின்னு வாஷி சொல்லிட்டு மருந்த வாங்கி வாயில போட்டுக்கிறா.
சரி ஓகே, அடுத்து நீ இதுல இருக்கிற சீக்ரெட் என்னன்னு கண்டுபிடிக்கல அப்படின்னா பெரிய பிரச்சனை ஆயிடும். அடுத்த மாசத்துக்கு உனக்கு அதுக்குதான் டாஸ்க் அப்படின்னு டெய்லர் சொல்ல, ஒரு வேலை நாள கண்டுபிடிக்க முடியாம போயிடுச்சுன்னா என்ன பண்றது அப்படின்னு ஹாஷி கேக்குறா. நல்ல உன் புருஷன் கூட 10 நாள் டூருக்கு போக தெரியுது, அழகான மலைக்கு போக தெரியுது, இதை கண்டுபிடிக்க தெரியாதான்னு கேட்க உடனே ஹாஷி பயந்து போயிட்டு மண்டி போட்டுடுறா. இல்லங்க நான் நோவே சொல்ல முடியாது, அவங்க வைக்கிறதா சட்டம் அப்படின்னு. இந்த பேச்செல்லாம் என்கிட்ட பேசிட்டு இருக்காத அப்படின்னு அந்த டெய்லர் ஹாஷியோட கழுத்தை போட்டு நெரிக்க ஆரம்பிச்சுட்டு, ஏமாத்திட்டே இருக்காத, நம்ம ராணிக்கு நீ பண்ற எல்லா விஷயமும் நல்லா தெரியும். உன் தம்பி லெட்டர் எழுதியிருக்கான், இதுக்கு மேல ஓவரா பண்ணிட்டு இருந்தனா எல்லாம் ஸ்மூத்தா போகாது பாத்துக்கோன்னு சொல்ல, ஹாஷி அந்த லெட்டரை பிரிச்சு படிக்க ஆரம்பிக்கிறா. அதுல நான் நல்லா தான்க்கா இருக்கேன், மிலிட்டரி கேம்ப்ல இருக்கேன், நான் வேலை பார்த்துட்டு இருக்கேன், எல்லாமே நல்லா தான் போயிட்டு இருக்கு, சின்ன சின்ன வேலை தான் எனக்கு கொடுக்குறாங்க அப்படின்னு எழுதி இருக்கு. ஆனா அதை படிச்சுட்டு ஹாஷி அழ ஆரம்பிச்சிடுறா. வேலைக்கார பொண்ணு நல்லா தானே இருக்கேன்னு எழுதியிருக்காரு, அப்புறம் ஏன் அழறீங்க அப்படின்னு கேட்க, அவனோட சீல் வச்சிருக்கத பாரு, கை நடுங்க சீல் வச்சிட்டு இருக்கான், அதை கூட அவனால வைக்க முடியல, ரொம்ப வீக்கா இருக்கான், எனக்கு தெரியுது. ஆனா அந்த வேலையை செஞ்சு முடிக்கிற வரையதான் அவனை உயிரோட வச்சிட்டு இருப்பாங்க. அப்புறம் இங்க எப்படி நான் தேவையில்லைன்னு என்ன கொன்றுவாங்களோ அதே மாதிரி அவனையும் கொன்றுவாங்க. நான் அப்படி சும்மா விடக்கூடாது, ஏதாவது பண்ணணும். எனக்கு கோட்டு கொடுத்தாருல ஷென்னு, அந்த கோட்டை நான் அவருக்கு மறுபடியும் தோச்சு கொடுக்குற மாதிரி போகணும், அந்த கோட்டை ஏற்பாடு பண்ணு அப்படின்னு சொல்ல, சரி ஓகேன்னு வேலைக்கார பொண்ணு கிளம்புறா. அன்னைக்கு நம்ம ஷென்னு உட்கார்ந்துட்டு இருக்கான், ரொம்ப தலைவலியா இருக்கு. அதுக்கேத்த மாதிரி ஒரு சாம்பிராணி ஒண்ணு ஏத்திட்டு இருக்கும் போதே லூ அங்க வந்துடுறான். இது ஒரு நோட் ஒண்ணு கொடுக்குறான். அதை நம்ம ஷென்னு படிச்சுட்டு, இப்பதான் எனக்கு புரியுது ராஜா என்ன ஏன் கேஸ பத்தி இதுக்கு மேல விசாரிக்க கூடாதுன்னு சொன்னாருன்னு. ஏற்கனவே மெங்கு குடும்பத்தோட ராஜா ஒரு டீல் போட்டிருக்காரு. இந்த கேஸ பெருசாக்கல அப்படின்னா இதுவரை அவங்க கையாடல் பண்ணி வச்சிட்டு இருக்க எல்லா ரிலீஃப் ஃபண்டையும் வெளியே அனுப்புற அப்படின்னு மெங்கு ஃபேமிலி சொல்லிருக்காங்க. ராஜா அதுக்கு ஓகேன்னு சொல்லிருக்காரு. இத்தனை நாள் நான் கஷ்டப்பட்டு விசாரிச்சதெல்லாம் வேஸ்ட் ஆயிடுச்சு, ஆனா எந்த உண்மையும் ரொம்ப நேரம் மறைஞ்சே இருக்காது அப்படின்னு ஷென்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்போ அந்த இடத்துக்கு வந்துடுறா நம்ம ஷென்னோட தங்கச்சி சீ வந்துட்டு, அண்ணா ராஜா வேட்டையை ஆரம்பிக்க போறாரு, என்ன கூட்டு போங்க, இல்லைன்னா நடக்கிறதே வேற, எல்லா வருஷமும் என்னதானே கூட்டு போவீங்க, உங்க ஆளுங்க நான் ஒருத்தரையும் உயிரோட விட மாட்டேன் அப்படின்னு அங்க இருக்கிறவங்க மேல எல்லாம் அம்பு விடுற மாதிரி போயிட்டு இருக்கா சீ. கரெக்டா அங்கன்னு பார்த்து நம்ம ஹாஷி வந்துடுறா. அவகிட்ட ஒரு அம்பு போற மாதிரி போக ஹாஷி ஜஸ்ட் மிஸ்ல விட்டுடுறா. ஒரே ஒரு முடி கத்த மட்டும் டக்குன்னு கீழே வந்து விழுது. அவளுக்கு என்ன ஆச்சோ தெரியலையேன்னு சென்னை ஜன்னல் வழியா பார்க்க ஆரம்பிக்கிறான். ஹாஷிக்கு ஒண்ணும் ஆகல. சாரி டி அப்படின்னு பக்கத்துல வந்துட்டு நம்ம சீ சொல்லிக்கிட்டு இருக்க, என்ன ஆச்சு உனக்கு என்ன, இப்ப நீ வேட்டைக்கு தானே போனோம் அப்படின்னு சொல்லிட்டு கையில இருந்து அம்பெல்லாம் புடுங்கிடுறா ஹாஷி. நீ ஒழுங்கா இங்க இருந்து கிளம்பு, நான் அதுக்கப்புறமா உங்க அண்ணன் கிட்ட பேசி உன்னை கூட்டு போக சொல்றேன் அப்படின்னு. நீ கிழிச்ச அப்படின்னு சொல்லிட்டு சீ அங்க இருந்து கிளம்பி போயிடுறா. ஹாஷி நேரா உள்ள போறா. கோட் கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ், தலைவலியா அதனாலதான் இந்த சாம்பிராணி ஏத்திருக்கீங்க, எனக்கு கொஞ்சம் மசாஜ் தெரியும், நான் வேணா மசாஜ் பண்ணி விடவா அப்படின்னு கேட்க ஷென்னு ஓகேன்னு சொல்லிடுறான். போய் மசாஜ் பண்ணிட்டு இருக்கும் போதே உங்க தங்கச்சியை கூட கூட்டு போனீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு பெரிய தொல்லையில இருந்து நீங்க தப்பிக்கலாம், அவ என்ன பண்ணிட்டு இருக்கா நீங்க வாட்ச் பண்ணிட்டே இருக்க தேவையில்ல பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஆமா இந்த வேட்டை எங்க நடக்க போகுது அப்படின்னு கேட்க ஷென்னு ஷாக் ஆயிட்டு டக்குன்னு ஏஞ்சிடுறான். நீ என்ன சொல்ல வர அப்படின்னு. இது ஒரு நல்ல வாய்ப்பா இருக்கும், இந்த ட்ராப்பை நீங்க செட் பண்ணுங்க அப்படின்னு ஹாஷி சொல்லிடுறா. ஷென்னு பின்னாடியே லூ தனியா போயிட்டு, இப்போ வந்து நீங்க ஹாஷி மேடம் கிட்ட எல்லா உண்மையும் சொல்றீங்க, அவங்களை கம்ப்ளீட்டா நம்புறீங்களா அப்படின்னு கேட்க ஷென்னு பாத்துட்டு இருக்கான். அவ வந்துட்டு எதுவும் தப்பு பண்ணிருக்க மாட்டா, நான் என்ன பண்றேன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு. ஊருக்கு போயிட்டு வந்ததுல இருந்து நீங்க 2 பேரும் க்ளோஸ் ஆயிட்டீங்கன்னு லூ சிரிச்சுட்டே சொல்ல, எனக்கும் அவளுக்கும் எதுவும் கிடையாது, நீ நேரா அவ நாட்டுக்கு ஆள் அனுப்பி அவளோட பேக்ரவுண்ட் என்ன அப்படிங்கறத கம்ப்ளீட்டா விசாரிச்சுட்டு வர சொல்லு, புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு ஷென்னு சொல்லிடுறான். லூவும் அங்க இருந்து கிளம்பி போயிடுறான். நம்ம ஷென்னு நின்னு அமைதியா யோசிக்க ஆரம்பிக்கிறான். இங்க அந்த கிரவுன் பிரின்ஸ் பயங்கர டென்ஷனா இருக்க அந்த இடத்துக்கு ஹாஜின் வந்துடுறான். என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டுட்டு, எப்பவுமே வேட்டை எங்க நம்ம ராஜாவோட கிரவுண்ட்ல நடக்கும், ஆனா இந்த தடவை ராஜா என்னோட வேட்டை கிரவுண்ட்ல இந்த வேட்டையை நடத்தலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாரு. இதுக்கு வந்து ஷென்னு மட்டும் காரணமா இருக்க முடியாது, ஏன்னா ஷென்னுக்கு ராஜா மனசை மாத்திர அளவுக்கு பவர் இல்ல. ஆனா 4th பிரின்ஸ் ராஜா கிட்ட என்னோட கிரவுண்ட்ல நிறைய அதிசயமான ரேரான பொருள் இருக்குன்னு சொல்லியிருக்கான் அனிமல்ஸ். அது மட்டும் இல்லாம 3rd பிரின்ஸும் 4th பிரின்ஸ் கூட சேர்ந்திருக்கான். இவங்க எல்லாம் எதுக்காக ஒன்னா சேர்ந்து பிளான் பண்ணணும்னு கேட்க, 2 பேரையும் ஒருவேளை ஏத்தி விடுறது ஷென்னா இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு அப்படின்னு வாஜின் சொல்லிட்டு இருக்கான். இப்போதைக்கு காயின் எதுவும் செய்ய வேண்டாம், ஒட்டு மொத்தமா அதை மூடிடு, அதுக்கு போற வாசல் எல்லாத்தையுமே கம்ப்ளீட்டா அடைச்சிரு, அது மட்டும் இல்லாம அங்க வேலை பாக்குற எல்லாரையும் வெளியே அமிச்சிரு, அதுக்கப்புறம் நம்ம மாட்ட மாட்டோம் அப்படின்னு ஹாஜின் சொல்லிக்கிட்டு இருக்கான். இங்க மெங்கு வீட்டுல இருக்கா. மெங்கு கிட்ட நீங்க ரொம்ப நாளா உள்ளேயே இருக்கீங்களா, வேட்டை நடக்கும் போது நீங்களும் வந்து கொஞ்சம் ஃப்ரெஷ் ஏர் வாங்கிட்டு போக சொல்லி உங்ககிட்ட ஷென்னு சொல்ல சொன்னாருன்னு வேலைக்கார பையன் சொல்லிட்டு போறான். அடுத்து இவனுக்கு அடுத்த லெட்டர் வருது. வேட்டைக்கு வரும்போது நீ கண்டிப்பா ஷென்னு மேல ஒரு கண்ணை வச்சுக்கோ, அவன் எதுவும் பண்ணிடக்கூடாதுன்னு சொல்ல, சரி ஓகே அப்படின்னு அமைதியா எவ்வளவு பார்க்க ஆரம்பிக்கிறா. வேட்டை நாள் வருது. நம்ம ஷென்னு வண்டில இருந்து வந்து இறங்குறான். தூரமா நின்னுட்டு இந்த ஃபர்ஸ்ட் பிரின்ஸும் ஹாஜினும் பாத்துட்டு இருக்காங்க. இன்னைக்கு இந்த 2 பேருமே நீங்க எட்டு விட்டு வெளியே போக கூடாது, 2 பேரையும் விடக்கூடாது அப்படின்னு. ஆனா அதெல்லாம் கண்டுக்காம ஹாஷி ஷென்னை பார்த்து சிரிச்சிட்டு இருக்கா. அதோட தான் இந்த எபிசோட் முடியுது. அடுத்தடுத்து என்ன ஆக போகுது தொடர்ந்து பார்க்கலாம். இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். அது வரைய பாய்.